ஓம் சாந்தி 31/1/2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது சத்தியத்தின் உரையாடல் செய்ய வேண்டும். நீங்கள் எது சரி எது தவறு என்பதை தீர்மானிக்க முடியும். கேள்வி: அந்தர்யாமி, அதாவது மனதிற்குள் இருப்பதை அறிந்த தந்தை உலகத்தின் அனைத்து குழந்தைகளுக்குள் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை அறிந்திருக்கிறார்? பதில்: இந்த சமயம் அனைவருக்குள்ளும் 5 பூதங்கள் பிரவேசமாகி இருக்கிறது. ராவணன் சர்வவியாபியாக இருக்கிறான் என்பதை தந்தை அறிவார். குழந்தைகளாகிய நீங்கள் 5 பூதங்களை தானம் செய்து விட்டீர்கள். ஆனால் சில நேரம் சிலர் திரும்பி வாங்கிக் கொண்டு விடுகிறார்கள். இது மாயாவின் மிகவும் கடுமையான பாக்ஸிங், குத்து சண்டையாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் தோற்று போனால் பலவீனம் ஆகிவிடுகிறீர்கள். ஆகையால் குழந்தைகளே, தானம் கொடுத்துவிட்டு பிறகு திரும்பி எடுத்துக்கொள்ள கூடாது என்று பாபா கூறுகிறார். மாயாவிடம் தோற்கக்கூடாது. அமிர்த வேளை எழுந்து தந்தையை நினைவு செய்தால் பூதங்கள் ஓடிவிடும். இந்த முரளில பாபா யாரு ஓடுவாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றார். ஹிந்தியில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. இங்கே எதற்காக பாபா சொல்கிறார் அப்படின்னா, புதுசாக வந்திருந்தா கூட நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தீவிர முயற்சி செய்து முன்னேறலாம் அப்படின்னு புரிய வைக்கிறார். பாவ கர்மங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா அதிக நேரம் தேவைப்படுது. ஆகையால் இரவும் பகலும் நினைவில் இருங்க, அப்போதான் பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரத்தை சினிமாவுக்கு ஒப்பிடலாம். ஒரு தடவை ஷூட்டிங் நடந்துடுதுன்னா மீண்டும் மீண்டும் அதுவே ரிப்பீட் ஆகிட்டுருக்கும். ஆனால் மேடை நாடகங்கள் எல்லாம் அப்படி கிடையாது. அதில் யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நடிகர் இல்லைன்னா வேறு நடிகரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆகையில் உங்கள் புத்தியில் இப்போது எல்லையற்ற நாலேஜ் இருக்குது அப்படின்றார். இந்த மரம் இப்போ ரொம்ப பழசாயிருக்கு, இற்று போன நிலையில் இருக்குது. அதனால உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. எப்போ வேணாலும் உலகம் அழியலாம். இன்சூரன்ஸ் பண்ணலை அப்படின்னா, பாபா கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றார். முரளியின் பாடல்: பலவீனர்களுடன் பலவானின் சண்டை. ஓம் சாந்தி. பாடல் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இவை அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். புயல் மற்றும் தீபத்தின் கதையை எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள்? மனிதர்கள் அவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொள்கிறார்கள். நீங்கள் முழுமையான அர்த்தத்தை அறிந்திருக்கிறீர்கள். அதாவது அந்த பாட்டில் சின்ன சின்ன தீபங்களை புயல் காற்று அணைச்சிடுறது அப்படின்றலாம் இருக்குது. அதுக்கு பாபா சொல்கிறார், சிறிய தீபங்கள் என்ன, மாயையின் புயல் காற்று பெரிய பெரிய தீபங்களையே அணைத்து விடுகிறது. இந்த இடத்துல தீபம் அப்படின்னா ஆத்ம தீபம், புயல் காற்று அப்படின்னா மாயா. சில நேரம் வாடி போகிறார்கள். நினைவு செய்வது குறைந்து விடுகிறது. யோகத்திற்கு நெய் என்று சொல்லப்படுகிறது. விளக்கு எரியறதுக்கு எப்படி நெய் தேவையோ அதுபோல் பாபா இந்த ஆத்ம ஜோதி பிரகாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு யோகா தான் நெய் அப்படின்றார். யோகா செய்யலை அப்படின்னா அப்போ ஆத்மாவுடைய பிரகாசம் குறையும். எந்த அளவு நெய் ஊற்றுகிறோமோ அந்த அளவு ஜோதி நன்றாக எரிந்து கொண்டிருக்கும். ஆத்மாக்களின் ஜோதியை ஏற்றுவதற்காக பரஞ்சோதி வரவேண்டியதாக இருக்கிறது. அவர்தான் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். மனிதர்கள் விட்டில் பூச்சிகள் என்று சொல்லப்படுகிறார்கள்.
பரமாத்மா காணும் இடமெல்லாம் இருக்கிறார் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எங்கே என்று கேட்டால் அதற்கு அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லுவார்கள். இப்போது சிவ்பாபா நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா புருவ மத்தியில் இருக்கிறது என்று தெரியும். ஆனால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சிலர் கேட்கிறார்கள். சரி, புருவ மத்தியில் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கண்களில் இருக்கிறது, எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது என்பது சரிதானே? இது என்னுடைய சரீரம் என்று ஆத்மாதானே சொல்கிறது. ஆத்மாதான் பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்கிறது. இப்போது தந்தை ஞாபகப்படுத்துகிறார், உங்களுடைய நடிப்பு முடிந்துவிட்டது. நீங்கள் தூய்மையை இழந்து விட்டீர்கள். ஆகையால் உங்களிடமிருந்து முழு ஞானமும் வெளியேறிவிட்டது. இதுவும் பார்ட்டுதான். இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரனின் வசத்தில் இருக்கிறீர்கள். எனவே நாடகத்தை அறிந்திருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் ராவணனுக்கு வசமாகுவதினால் வேதாளம் ஆகிவிடுகிறீர்கள். அதாவது பழைய மாதிரி விகாரிகளாக மாறிடுறீங்க அப்படின்றார். நான் உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். பொதுவாக மனிதர்கள் என்னுடைய ஆத்மாவை ஏன் கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலும் ஆத்மாதான் கஷ்டப்படுகிறது. ஆத்மா பிரிந்துவிட்டது என்றால் எந்த கஷ்டமும் இருக்காது. ஷரீரத்துடன் தான் ஆத்மா சுகம் மற்றும் துக்கத்தை அனுபவிக்கிறது. பிறகு ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது, நிர்லேப் என்று ஏன் சொல்கிறீர்கள்? இப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். பரமாத்மாவை பற்றியும் அவர் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்கிறார்கள். பரமாத்மா என்று சொல்கிறீர்கள் என்றால் அதுவும் பெயர்தானே? சிலர் ஜோதி சொரூபம் என்று சொல்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த விருட்சம் இப்போது மிகவும் இற்று போன நிலையில் இருக்கிறது. இப்போது பழைய மரமாக ஆகிவிட்டது. மீண்டும் புதிய நாற்று நடப்படுகிறது. ஏனென்றால் முக்கியமான தேவி தேவதா தர்மம் இப்போது மறைந்து போயிருக்கிறது. நீங்கள் விகாரங்களை தானம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? தானம் கொடுத்த பிறகு திரும்ப பெறக்கூடாது. எந்த விதமான தானம் கொடுத்தாலும் கொடுத்த பிறகு அதனை திரும்பி வாங்குவதில்லை. ராஜா ஹரிஷ்சந்திரன் தானம் கொடுத்தார் என்ற கதையும் இருக்கிறதல்லவா? இதனை உதாரணமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இன்சூரன்ஸ் செய்ய வேண்டுமென்றால் செய்து கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். செய்யாவிட்டால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பாபா கிட்ட உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. பொதுவாக உலகத்துலேயும் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ஒரு கடை இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வண்டி இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். அதுபோல் பாபா சொல்கிறார், இப்போது பாபா சேவையில் நீங்கள் எல்லாத்தையும் ஈடுபடுத்தினீங்கன்னா நாளைக்கு விநாசம் நடக்கும், எல்லாமே போகும். ஆனால் நீங்கள் எல்லாமே கிளைம் பண்ணலாம். சத்தியுகத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும், இல்லைன்னா எல்லாம் போயிடும். உண்மையில் தானம் கொடுக்கப்பட்ட பொருளை திரும்ப பெற முடியாது. வீடு கட்டுவதற்காக யாராவது தானம் கொடுத்தார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். வீடு கட்டிய பிறகு எப்படி திரும்ப பெற முடியும்? அதனால் பாபா பொதுவாக தானம் கொடுத்தாங்கன்னா திரும்பி வாங்க மாட்டாங்க, வாங்கவும் முடியாது அப்படின்றார். தந்தை அந்தர்யாமியாக இருக்கிறார். அனைவருக்குள்ளும் 5 பூதங்கள் பிரவேசமாகி இருக்கிறது என்பதை அறிவார். ஆகையால் ராவணன் சர்வ வியாபி என்று சொல்கிறார். நீங்கள் இன்னும் பூதங்களை தானம் கொடுக்கவே இல்லை.
தேகம் உட்பட பழைய உலகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியின் தொடர்பை நீக்கி ஒரு தந்தையை நினைவு செய்வதற்கு மிகுந்த உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த முயற்சியை இரவில் நல்ல விதமாக செய்ய முடியும். அமிர்த வேளையில் தாக்கம் நன்றாக இருக்கும். அதாவது யோகத்தினுடைய இம்பேக்ட் நல்லா இருக்கும் அப்படின்றார். இப்போது உங்களுடைய புத்தியில் எல்லையற்ற ஞானம் இருக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் டிராமா என்று சொல்லலாம். எல்லையற்ற நாடகத்தில் என்ன பதிவாகி இருக்கிறதோ அது மீண்டும் அப்படியே நடக்கும். அதாவது இந்த இடத்துல பாபா சிருஷ்டி சக்கரத்தை சினிமாவுக்கு கம்பேர் பண்ணுறார். சினிமாவில் ஷூட்டிங் ஆகிருக்கும், அதை மீண்டும் மீண்டும் அப்படியே நடக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லிகிட்ருக்கிறார். மேடை நாடகம் அப்படி கிடையாது. மேடை நாடகத்தில் எந்த நடிகராவது இல்லை என்றால் அவருக்கு பதிலாக வேறு எந்த நடிகரையாவது போட்டு விடுவார்கள். இப்போது இரவும் பகலும் நினைவில் இருங்கள், அப்போதுதான் பாவ கர்மங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். பாவ கர்மங்கள் நிறைய இருக்கிறது, ஆகையால் அதிக நேரம் தேவைப்படுகிறது. ஒரு நாள் விநாசம் நடந்தே தீரும், பிறகு அனைவரும் ஓடோடி வருவார்கள். ஆனால் டூ லேட், அதாவது மிகவும் லேட் ஆகிவிடும். புதிதாக நிறைய பேர் வருவார்கள். பழையவர்களை விட அவர்கள் வேகமாக முன்னேறுவார்கள். வாய்ப்பு இருக்கிறது. வீட்டில் இருந்தாலும் இரவில் விழித்தெழுங்கள் என்று தந்தை சொல்கிறார். யார் ஓடுகிறார்களோ அவர்கள் வெல்வார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், அழிவிற்கு முன்பாக தந்தையிடமிருந்து முழுமையிலும் முழுமையான ஆஸ்தி அடைய வேண்டும். இரவும் பகலும் யோகத்தில் இருந்து பாவ கர்மங்களை அழித்துவிட்டு முதல் நம்பர் எடுக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தேகம் உட்பட பழைய உலகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் புத்தியின் மூலம் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தானம் கொடுத்த பொருளை திரும்ப பெறக்கூடாது. வரதானம். எண்ணம் என்ற விதை மூலமாக வார்த்தைகள் மற்றும் செயல்களில் சித்தி அடையக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுங்கள். சித்தி என்றால் நினைத்ததை அடைவது. புத்தியில் என்ன எண்ணம் எழுகிறதோ அந்த எண்ணம்தான் விதை. வார்த்தைகள் மற்றும் செயல்கள் அதனுடைய விஸ்தாரம், அதாவது மரம். ஒருவேளை எண்ணம், அதாவது விதையை திரிகாலதர்ஷி நிலையில் நிலைத்திருந்து சோதனை செய்தால், சக்திசாலியாக ஆக்கினால், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் தானாகவே சகஜமான வெற்றி இருக்கவே இருக்கிறது. ஒருவேளை விதை சக்திசாலியாக இல்லை என்றால் வார்த்தைகளிலும் மற்றும் செயல்களிலும் சித்தி அடைவதற்கான சக்தி இருக்காது. அவசியம் உயிரோட்டமாக சித்தி சொரூபம் ஆகியிருக்கிறீர்கள். அதனால்தான் ஜட சித்திரங்கள் மூலமாகவும் மற்ற ஆத்மாக்கள் சித்தி அடைகிறார்கள். அதாவது உங்களுடைய ஜட சிலைகள், ஜட சித்திரங்கள் மூலமாக இன்றைக்கி பக்தர்கள் சித்தி அடைகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே சைத்தன்ய சித்தி சொரூபர்களாக மாறி இருக்கீங்க. அதனால்தான் இன்றைக்கி உங்களுடைய ஜட சிலைகள் மூலமாக அவங்க அடைஞ்சிட்ருக்காங்க அப்படின்றது புரிய வைக்கிறார். ஸ்லோகன். யோக அக்னியின் மூலம் வீண் குப்பைகளை எரித்து விடுங்கள், அப்போது புத்தி தூய்மையாகிவிடும்.
ஓம் சாந்தி. அன்பில் மூழ்கிய நிலையை அனுபவம் செய்யுங்கள். நேரத்திற்கேற்றவாறு லவ் அண்ட் லா, அதாவது அன்பு மற்றும் சட்டம் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். அதாவது லவ் லா நேரத்துக்கேற்றார் போல பேலன்ஸ் இருக்கணும். லவ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடத்துல லவ்ஃபுல்லாக இருக்கணும், லாஃபுல்லாக இருக்க வேண்டிய இடத்துல லாஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் லாஃபுல்லி லவ்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது சட்டத்திலும் கூட அன்பு அனுபவமாக வேண்டும். அதற்கு ஆன்மீக அன்பின் மூர்த்தி ஆகுங்கள். அப்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதில் உதவியாளர் ஆக முடியும். அறிவுரை வழங்குவதின் கூடவே உதவி செய்வதுதான் ஆன்மீக அன்பின் மூர்த்தி ஆகுவதாகும். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ, நீ, நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுக இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்